ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்டெலிஜே எப்படி செட்டப் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கணும். அதில் வந்து ஆரக்கிளோட ஜாவா டவுன்லோட்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா நமக்கு ஐடிஎஸ் காட்டுது, அதாவது ஜேடிகேஸ் காட்டுது. 25, 26, 21 அந்த மாதிரி. ஓகே. ஸோ என்னோட லேப்க்கு ஜேடிகே 21 வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இது பண்ணிக்கிறேன். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா சேஃபர் வந்து 25 and 21. ஓகே. ஸோ ஜேடிகே 26 வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் சப்போர்ட் எதுவோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஜேடிகே 21 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ்னால் லினக்ஸோடது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக் ஓஎஸ்னால் மேக் ஓஎஸ். அண்ட் நான் இப்போ விண்டோஸோடது செலக்ட் பண்ணிக்கிறேன், அதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸில் இந்த மாதிரி 64 இன்ஸ்டாலாக இருக்குல்ல, அதாவது .exe எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கிறதா பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் என்னோடய டவுன்லோட்ஸில் பார்த்துக்கிறேன். டவுன்லோட்ஸில் ஸோ எனக்கு இந்த ஜேடிகே 21 இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனேயும் எனக்கு இந்த மாதிரி காட்டும், ஆத்தென்டிகேட் பண்ணுறீங்களான்ட்டு எஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ எஸ் கொடுத்தோன்னே எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு, பெர்மிஷன் கிராண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இப்போ இது வந்து என்னோடது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதாயிரும். அப்படி இல்லைன்னா நான் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் அது ரிமூவ் ஆகுது. எனக்கு இந்த ரிமூவ் ஆகிற காம்பனன்ட் காட்டும், உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிமூவ் ஆகிறது காட்டாது. டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு காட்டுது. ஓகேவா? ரிமூவ் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆக போகுது. ஓகே. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னென்னா இந்த ஜாவா ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறோம்ல, அந்த டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம், பட் இது வந்து டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறது தான் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ப்ராக்ரஸ் பார்க்க முடியும், டவுன்லோட் ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுங்கிறது ஒரு கைட் மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ப்ராப்பராக எனக்கு ஜேடிகே இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஜாவா -, வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. ஜாவா ஸ்பேஸ் கொடுத்துட்டு $, வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஜாவாவோட 21 தானே டவுன்லோட் பண்ணேன், ஜேடிகே 21 டவுன்லோட் பண்ணனால ஜாவா 21 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஜாவா 25 டவுன்லோட் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு காட்டும். அதே மாதிரி ஜாவாவோட கம்பைலர் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா சின்னு கொடுத்துட்டு வெர்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ ஜாவா கம்பைலர் வெர்ஷனும் காட்டுது. ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லாமல் ப்ராப்பராக ஜேடிகே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? சில பேருக்கு இங்கே என்ன ஆகுனா எரர் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஜாவா சிஏ வந்து அன்ஐடென்டிஃபைடு இல்லை நாட் ஐடென்டிஃபைடுன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பாத் வேரியபிள் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக ரன் ஆனவங்க இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி ரன் ஆகாதவங்க இந்த பார்ட் வந்து பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் பாத் வேரியபிள் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு சிஸ்டம் வேரியபிள். ஓகே. இதில் வந்து பாத்துன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதை வந்து எடிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நமக்கு ஏன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னா, இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்களா, ஆரக்கிள் ஜாவா பாத் இதெல்லாம் கரெக்டாக வந்து அதுவே செட் பண்ணியிருக்கு. சில சிஸ்டம்க்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, புது பாத் வந்து க்ரியேட் பண்ணணும். புது பாத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணால், அது டவுன்லோட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். ஸோ லோக்கல் டிஸ்க் சீல் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா இருக்கும், அதில் ஜேடிகே பின் இது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா
இங்கே வந்து மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூ கொடுத்துருந்தோம்ல, ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கனால நான் இப்போ பேஸ்ட் பண்ணல. ஓகே கொடுத்துட்டு வெளியே போய்க்கோங்க, இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜாவா சி வெர்ஷன் கொடுத்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து இது வராதவங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே வராதவங்க இந்த பாத் வேரியபிள் செட் பண்ணணும். இந்த ஜாவா வெர்ஷனில் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. ஓகேவா? அடுத்து வந்து இன்டெலிஜே இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டெலிஜே ஐடியா அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகே, இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு டவுன்லோட் இன்டெலிஜே ஐடியான்னு வந்திருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த பேஜ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பேஜ் வரலன்னா டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த டவுன்லோடு வந்து நம்ம கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து அல்டிமேட் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரையல் 30 days மட்டும்தான் ஃப்ரீ, அதுவும் வந்துட்டு பே பண்ணால் 30 days ஃப்ரீ. ஸோ இதை வந்து நமக்கு அல்டிமேட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வேணாம், ஸோ நம்ம ஃப்ரீ வெர்ஷன் போய்க்கலாம், அது கம்யூனிட்டி வெர்ஷன். ஸோ அதர் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னா இங்கே எந்த ஆப்ஷனும் காட்டலை. நமக்கு எங்கே ஆப்ஷன் காட்டுதுன்னா 25.2 இருக்குல்ல, அந்த வெர்ஷனில் தான் கம்யூனிட்டி எடிஷனுக்கான ஆப்ஷனே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஓஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணோன்னையும் எனக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ இது எனக்கு வேணாம். ஓகே, நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணது என்னோடய டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் கொடுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு என்ன சொல்லுது, இன்ஸ்டாலர் வந்து செட்டப் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி எனக்கு பெர்மிஷன் கேட்கும், நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து அதே மாதிரி டெஸ்டினேஷன் எங்கே வந்து எனக்கு சேவ் ஆகும்ன்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து க்ரியேட் டெஸ்க்டாப் இது மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டால் ஆக எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் வந்து இங்கே ஃபினிஷ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ இன்டெலிஜே ஐடி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு இன்டெலிஜே ஐடியா இருக்குது. நான் டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து கம்யூனிட்டின்னு வந்திருக்கா. ஓகே, இதில் தான் இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட்னு நம்ம கொடுத்துக்கலாம். அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த கிட் ரிபாசிட்டரி அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்னென்னா எனக்கு வந்து டிடெக்டட் நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு. அப்போ பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் இங்கே எந்த ஆப்ஷனுமே காட்டாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஆட் ஜேடிகே ஃப்ரம் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு எங்கே போகணும்னா லோக்கல் டிஸ்க் சி, அப்புறம் எங்கே இருக்கும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாக்குள்ளே இருக்குமா. ஸோ ஜாவாவில் இந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கணும், அதுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்கப்புறம் செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு செட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணியிருக்கனால நான் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா main.javaன்னு ஒரு ஃபைல் இருக்கா. இது என்ன அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி அதை ஒர்க் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம புதுசாக இந்த எஸ்ஆர்சின்னு இருக்கும் பார்த்திங்களா, இது வந்து சோர்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம நியூன்னு கொடுத்துக்கலாம். ஒரு பேக்கேஜ் நியூவில் போயிட்டு பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு நேம் கேட்கும். நான் என்ன சொல்லிக்கிறேன்னா பேக்கேஜ் 1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். பேக்கேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அகெயின் இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் நான் நியூ ஒரு ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொடுத்து இந்த இன்டெலிஜே ஒர்க் ஆகுதான்னு. ஓகே,
ஓகே, நான் ஹெலோன்னு கொடுத்துக்கிறேன். இதோட நேம் ஹெலோ. ஓகே, நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் கிளாஸஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, மெயின் கொடுத்த உடனேயும் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். system டாட் அவுட் டாட் print அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வேர்ட் கொடுப்போம். ஓகேவா, நான் ஹெலோன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து நேம் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன்ல, அது வந்து கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னா கீழே ஒன்று ஓப்பன் ஆகும். அது கரெக்டாக ரன் ஆச்சுன்னா எனக்கு வந்து இது ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு கொடுக்குறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒர்க் ஆகுதா, ரன் ஆயிருக்கா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா செட்டிங்ஸ் போய்க்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்மளோட இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். வியூ மூவ் ஓகே, நான் இங்கேயே போய்க்கிறேன். வியூ ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. Ctrl+Alt+S அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஷார்ட்கட்லேயே நம்ம போய்க்கலாம். செட்டிங்ஸில் அப்பியரன்சஸ் அதுக்கு போய்க்கணும். ஓகேவா, அந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் Ctrl+Alt+S கொடுத்திங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் போயிட்டு எடிட்டர்னு கொடுத்துக்கோங்க. எடிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ ஃபாண்ட் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து இங்கே சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து 22ன்னு கொடுக்குறேன். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைன் ஹைட்டு இல்லை ஃபாண்ட் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இதுவே ஓகே. இப்போ எனக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாகிடுச்சா, அவ்வளோதான். எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு. ஓகே, இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜாவா ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இதெல்லாம் வருது, என்ன இது இது அதாவது இதோட மீனிங்கில் எப்படி வந்து இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகி எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது, இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே என்டர் ஆகலாம். தேங்க்யூ.